எனக்கு மதிப்பு கொடுக்காத மாநிலத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு முருகன் மாநாட்டை சொங்கி அடிச்சிட்டாரு. முருகனை பற்றிய 6 படை வீடுக்கான ஒரு இதுவும் கொண்டு வந்து அங்கே எல்லாரையும் ஒரு வச்சு கந்த சஷ்டி கவசம் பாராயணம்லாம் பண்ணுறோம். இதில் என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து அதை எடுக்கிறது தான் அரசியல். இல்லை, இப்போ திமுகவும் வந்து முருகனுக்கு பற்றி இது நடத்துச்சு. அதில் இதில் இல்லாத அரசியல் எப்படி சார் பிஜேபியில் அரசியல் ஆகும்? இப்போது திமுக அரசு வந்து அந்த விழாவில் நடத்துதுன்னா அதில் வந்து முஸ்லீம்கள் பங்கெடுக்கலாம், கிறிஸ்தவர்கள் பங்கெடுக்கலாம். இங்கே வந்து இந்து வெறியர்கள் மட்டும்தானே கூடுறாங்க. இந்து மக்களோட உணர்வுகளை புண்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வருது. இப்போ வந்து எல்லாரும் சமங்கிறவங்க ஏன் திருநூறு வச்சுருந்தா என்ன, அதை ஏன் அழிக்கணும்? அதுக்கு மேலே என்னோட பெரியாரியம் எனக்குள்ளே இருக்குல்ல, என்னுடைய கடவுள் மறுப்பு சிந்தனை எனக்குள்ளே இருக்குல்ல, நான் அதை எடுத்துடுறேன். உங்களுக்கே அது மனம், நீங்கள் கொடுக்கும்போது வைக்கலைன்னா தான் உங்களுக்கு மனசு புண்படணும். எடுக்கும்போது ஏன் சார் புண்படுது? தன் குழுமத்துக்குள்ள ஒரு சர்ச்சை ஒன்று போகிறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் ஒரு மனக்கசப்பு வந்து அதில் பங்கு பிரச்சனைகள் வரைய போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த ஷேர் பிரச்சனையை வந்து தயாநிதி மாறன் கிளப்பினோன்னு இதில் வந்து முதல்வர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனையை வந்து பேசி தீர்ப்பார். அதே போல் இப்போ KN நேரு அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்பட்டிருக்கு சார். ஆளுங்கட்சிக்கே ஒரு பெரிய நெருடலாக அது போய்கிட்டு இருக்கு. நியூஸ் டைம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறோம். இதை பற்றி பேசுவதற்காக மூத்த புலனாய்வு பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரான் யோகேஷ் அவர்களே. வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. சார், பரபரப்பான அரசியல் சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வந்து எப்படா உடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நிறைய பேர் வந்து சொன்னாங்க திமுக கூட்டணி உடைய போகுது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்து மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது மதிமுக வந்து திமுகலேருந்து உடஞ்சி வெளியில் போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் துரை வைகோவும் பதில் சொல்லியிருக்காரு. இதில் என்ன சார் உண்மையான பின்னணி என்ன சார்? அதாவது திமுக கூட்டணி உடையுன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து போன தடவை சொன்னாங்க. அதாவது போன பாராளுமன்ற தேர்தலப்போ காங்கிரஸ் உடைஞ்சி வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் வந்து உடையுது அப்படின்னு தேர்தல் அப்போ சொன்னாங்க. 6 இடம்லாம் கொடுத்தாங்க. இப்போது இவர் சவுக்கு சங்கர்லாம் போயிட்டு டெல்லியில் போய் சில பேரெல்லாம் பார்த்துலாம் பேசினார். காங்கிரஸ் உடைக்கிறாரா இவர் போய்? இவரால் என்ன முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். இவர் போய் உடைக்கிறாராம் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் எல்லாரையும் பார்த்து திட்டு வந்தார். அதில் ஒருத்தர் சல்மான் குர்ஷித் அவரை எல்லாரும் போய் பார்ப்பாங்க, அவரை போய் இவர் பார்த்துட்டு வந்தார் அப்படின்னாங்க. ஸோ வந்து உடையுது, காங்கிரஸ் கூட்டணி உடையுது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் உடைய தயாராகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து ஒரு பெரிய பிம்பமாக வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் உடையவே இல்லை. 2 பேரும் திமுக கூட்டணியிலேருந்து திமுக 0/40 ஜெயிச்சு பார்லிமெண்ட் தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் ஜெயிச்சு வந்துச்சு கேட்டுங்களா. அதே மாதிரி இப்போது அதே சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் வந்து மதிமுக உடையுது அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து அதை பற்றி நம்ம விவாதிப்போமா அப்படின்னு டைட்டில்லாம் போட்டு ஊடகங்களில் விவாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பாஜக தலைவர் எல் முருகன் வந்து முதல் முறையாக வந்து எங்களோட வாஜ்பாய் அரசாங்கத்தில் பங்கெடுத்த ஒரு கட்சி திமுக கூட்டணியில் இருக்க அந்த கட்சி வந்து உடைய போகுது, உடஞ்சி எங்களோட வரப்போகுது அப்படின்னு அவர் வாய் திறந்திருக்காரு. உடனே அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் வந்து உடையுது திமுக கூட்டணியிலிருந்து உடையுதுன்னாங்க. இவங்க சொல்கிறத நிரூபிக்கிற விதமாக ஒரு சம்பவம் மதிமுகலேயே நடந்தது. எப்படின்னா, போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடும்பொழுது துரை வைகோ மட்டும் திருச்சியில் வந்து அடம் பிடிச்சி நான் வந்து தனி சின்னத்தில் தான் நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி வத்திப்பட்டி ஒரு சின்னத்தை வாங்கி அந்த வத்திப்பட்டி சின்னத்தை வந்து பிரபலப்படுத்துறதுக்கு திமுக கூட்டணி ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு ரைட்டுங்களா. அப்போ அதிமுகலேருந்து ஒரு மணல் மாஃபியா தலைவரையே கரிகாலனோட தம்பியவே நிறுத்தி வச்சுருந்தாங்க, கருப்பையான்னு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
அப்போது ஒரு கோணம் என்ன வந்ததுன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் வந்து டெல்லியில் அமைஞ்சதுன்னா இந்த சிங்கிள் எம்பி ஆதரவை காமிச்சு துரை வைகோ வந்து மந்திரி ஆகிடுவார், மத்திய மந்திரி ஆகிடுவார் அப்படின்னாங்க. ஆனால் வந்தது பாஜக அரசாங்கம். பாஜக அரசாங்கம் அதுவும் மெஜாரிட்டியாக வரல, மைனாரிட்டியாக தான் வந்தது. அப்போது துரை வைகோ வந்து போயிடுவார், அவர் வந்து அந்த இடத்துக்கு போயிடுவார் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது. இப்போது வைகோவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்ன உடனே வைகோ அவமானப்படுத்தப்பட்டார். அவருக்கு பதில் கமலுக்கு கொடுத்துருக்கிறார்கள் ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தத்தை வந்து வைகோவுக்கு சீட்டு கொடுக்கலன்றதுனால ஒரு பெரிய வருத்தத்தை வந்து துரை வைகோ வந்து வெளிப்படையாகவே வெளிப்படுத்தினார். இன்ஃபேக்ட் வந்து ஸ்டாலின் வந்து எல்லாரோடையும் பேசிட்டு தான் பண்ணியிருக்காரு. துரை வைகோவுக்கு சீட்டு கொடுக்கும்போதே வைகோவுக்கு பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் இந்த முறை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து துரை வைகோ கொடுத்தாங்க. அதே மாதிரி கமலுக்கு சீட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லா கூட்டணி கட்சி தலைவரோடையும் ஸ்டாலின் பேசினார், அதே மாதிரி வைகோவோடையும் பேசினார். ஸோ இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் நடக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு 12 தொகுதி வேணும், அப்போ தான் இவங்க மாநில கட்சியை அங்கீகாரம் பெற முடியும். ரைட்டா? அந்த கட்சிக்கு சின்னம்லாம் போயிடுச்சு, அது பம்பரம்லாம் போயிடுச்சு. இப்போ அது தீப்பெட்டியில் தான் நின்றுக்குது, பம்பரம் கூட கிடைக்காது. 12க்கு மேலே கிடைச்சா கூட சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் 12 தொகுதிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்ற நிர்பந்தம் இருக்குது. அதனால் இவங்க வந்து போன தடவை கொடுத்த 6ஓட நான் எங்களை நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இருக்காங்க. அதை வந்து ஒரு 8ஓ 10ஓ 12ஓ அப்படி மாற்றணுன்ற ஒரு இது இருக்குது. அதுக்காக இவங்க பண்ணலாமே தவிர இவங்க வந்து முழுக்க திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி போனால் என்ன இருக்குது? திமுக கூட்டணியில் இருந்தால் இவங்க எம்எல்ஏ ஸ்டாம்ப் குத்திக்கலாம். எதிர்கட்சி கூட்டணிக்கு போனீங்கன்னா, விஜய் கூட்டணிக்கோ இல்லை அதிமுக கூட்டணிக்கோ பாஜக கூட்டணிக்கோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரண்டி கிடையாது. ஜெயிச்சு எம்எல்ஏ அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிற கேரண்டி வந்து கிடைக்காது. திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு கேரண்டீடு கூட்டணி மாதிரி. அதை விட்டு போகிறதுக்கு இவங்க இது தயாராக இல்லை. அதே நேரத்தில் அதிகமான சீட்டு வேணும். இப்போது திமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியுமே அதிகமான சீட்டு வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அதிகமான சீட்டு வேணும், காங்கிரஸ் அதிகமான சீட்டு வேணும், சிபிஎம்க்கு அதிகமான சீட்டு வேணும், சிபிஐக்கு வேணும். ரைட்டுங்களா? தோளாந்தப்பட்டாங்கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட அதிகமான சீட்டு வேணும். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் அதிகமான சீட்டு வேணும் அப்படின்ற ஒரு பொசிஷன் தான். அப்போது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முன்னெப்போது இல்லாத வகையில் இந்த முறை வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு முறை இந்த தொகுதி பங்கீடின் போது தான் வந்து மதிமுக தனித்து போட்டியிடுன்னு வைகோ அறிவித்து தனித்து போட்டிட்டு திமுகவுக்கு எதிராக அவங்க தனித்து தமிழகம் முழுக்க போட்டிட்டு அதில் வந்து திமுகவுக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்க. அதனால் மறுபடியும் அதே செயல்பாடுகள் வருமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, அன்றைக்கி செயல்பட்டாங்கன்னா அன்றைக்கி வந்து வைகோவுக்கும் மதிமுகவுக்கும் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இருந்தது. இன்றைக்கி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் வந்து வைகோவுக்கும் மதிமுகவுக்கும் கிடையாது. அதனால் இந்த முறை அந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்படி ட்ரை பண்ணாங்கன்னா அது சூசைடல் தான் இல்லையா? 0.8 0.7% வச்சுக்கின்னு தனித்து போட்டிட்டாருங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, நோட்டாக்கு கீழே தான் ஓட்டு வாங்கிட்டு உட்காரணும். அதனால் அந்த முயற்சிக்கு போக மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய அரிப்பு என்னென்னா, அதிமுக வந்து பலவீனமாக இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லே ஆகலை, ஒன்றுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ரைட்டுங்களா? இப்போ வந்து மாநில நிர்வாகிகள் கூட போட முடியாமல் இருக்கார் நயினார் நாகேந்திரன். ஒரு லிஸ்ட் அமைச்சிருக்காரு. நம்ம குமரி மாவட்டத்தை சார்ந்த விஜயதரணி ப்ளஸ் கேடி ராகவன் இவங்களெல்லாம் வந்து நிர்வாகியாக போட போகிறதா ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அமைச்சிருக்காரு. அந்த லிஸ்ட் எப்படின்னே தெரியல. இப்போது முருகர் மாநாடு நடத்துகிறாங்க. முருகர் மாநாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் வருவாங்கன்னு சொன்னாங்க. யோகி ஆதித்யநாத் அந்த மாநாட்டுக்கு வரக்கூடாது, ஆந்திராவிலேருந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண் வர்றாரு, அவரை போய்
நயினார் நாகேந்திரன் 1.5 நாள் உட்காந்து அவரை இன்வைட் பண்ணாருங்க. உங்களை வந்து வெறும் பத்திரிக்கை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் அந்த மாநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு. அவருக்கு ரைட் ஹேண்டாக இங்கே ஒரு ஆள் இருக்கார், அஸ்வத்தாமன்னு பேர். அவர் வந்து யோகி ஆதித்யநாத்கிட்ட சொல்லி, யோகி ஆதித்யநாத் எனக்கு மதிப்பு கொடுக்காத மாநிலத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு முருகன் மாநாட்டை சொங்கி அடிச்சிட்டாரு. வரல அவர். யோகி ஆதித்யநாத் சுத்தமாக வரவே இல்லை. முருகன் மாநாட்டுக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இடதுசாரி கட்சிகள் எல்லாமே தெரிவிக்கின்றன. திண்டுக்கல்லில் நேற்று ஒரு மோதல் நடந்து ஒரு சங்கியை மண்டையை அடித்து உடைச்சி ரத்தம் சொட்ட சொட்ட ஓட விட்டுருக்காங்க தோழர்கள். போலீஸ் இடையில புகுந்து சமாதானம் பண்ணியிருக்கு. முருகன் மாநாட்டுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் பண்ணி பாஜக சங்கிகள்லாம் முன்கூட்டியே போய் உட்காந்து அந்த முருகன் மாநாட்டை வந்து பயங்கர வெற்றிகரமாக காட்டணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு பண்ணி. ஒரு ஆன்மீக மாநாடு தானே, இதில் எப்படி இது வந்து முரணாக போகும் அப்படிங்கிறாங்க? ஆன்மீக மாநாடு சார், ஆனால் பொலிட்டிக்கல் மாநாடு. பூரி ஒரிசானா பூரி ஜெகநாத் ரைட்டா, ஜெய் ஸ்ரீராம்னு உத்தரப்பிரதேசம் ரைட்டுங்களா, மகாராஷ்டிரானா விநாயகர், கர்நாடகானா அது ஒரு சாமி எடுத்துப்பாங்க. அப்படி கேரளானா ஐயப்பன், தமிழகம்னா முருகன். தமிழ் கடவுள் முருகன்ல, தமிழ் நேட்டிவிட்டிக்கான விஷயம் வந்து முருகன்ல. அதுதானே திருப்பரங்குன்றம் மலையில் வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு அவங்க பிரியாணி ஆக்கி சாப்பிட்டாரு ஒரு திமுக எம்பின்னு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டு, கந்தனுக்கு அரோகரா சிக்கந்தருக்கு அரோகரான்ற மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடிய மக்கள் மதுரை மக்கள். அந்த மக்கள் மத்தியிலேயே மத பிரிவினையை ஏற்படுத்தி அதை ஒரு மாநாடாக கொண்டு வந்து அதில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து டேக் பார்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய விழா நடத்தி, முன்னாடி வேல் யாத்திரை நடத்தினார்ல முருகன் கொரோனா டைமில், அந்த மாதிரி இப்போ ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு பெரிய இதுவை கொண்டு வர்றதுக்கான முயற்சி. இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரை மக்களுக்கு வந்து இந்த பக்தியையும் அரசியலையும் பிரித்து பார்க்க தெரியும், எங்களுக்கு வந்து இது ஒரு ஆன்மீக மாநாடாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஈவன் பிஜேபிக்காரங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் முருகன் மாநாடு நடத்தக்கூடாது, இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே, ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம், முருகனை பற்றிய 6 படை வீடுக்கான ஒரு இதுவும் கொண்டு வந்து அங்கே எல்லாரையும் ஒரு வச்சு கந்த சஷ்டி கவசம் பாராயணம்லாம் பண்ணுறோம், இதில் என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து அதை எடுக்கிறது தான் அரசியல். இப்போது தமிழர்களோட எல்லா விஷயத்தையும் இப்போ திமுகவும் வந்து முருகன் பற்றி இது நடத்துச்சுல, அதில் இதில் இல்லாத அரசியல் எப்படி சார் பிஜேபியில் அரசியல் ஆகும்? அதுதான் சார், நீங்கள் வந்து கீழடி ஆய்வுகளில் தமிழர்களோட அடையாளம் வெளியில் தெரியுது. அந்த ஆய்வுகள் வந்து தவறு, அதை வந்து விஞ்ஞானபூர்வமாக இன்னும் நிரூபிக்கணும். அதை வந்து பாரத நாகரிகத்தோட ஒரு பகுதி, அது பாரத நாகரிகம்தான் பெருசு. அதாவது இப்போ அவங்க வந்து ஆந்திராவில் ஒரு பகுதியில் வந்து பாண்டவர்களுடைய மகாபாரதம் நடந்த இடத்த வந்து ஒரு இடத்துல நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அதை விட இது வந்து குறைவான நாகரிகம். இப்போது கீழடி வந்து எப்படி ப்ரூஃப் ஆகுதுன்னா, 3000-3500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வந்து படைக்கலன் ஓட்டியும் ஏர் உழுதும் விவசாயம் செய்தும் வாணிகம் செய்தும் ஐரோப்பிய நாடுகளோட தொடர்பு கொண்டு அந்த பொருட்கள்லாம் இங்கே கிடைக்கிற அளவுக்கு கடலில் வந்து பாய்மரம் செலுத்திய ஒரு பெரிய நாகரிகம் அடைந்த கோட்டைகளோட கொத்தளங்களோட பாத்ரூமில் குடிநீர் குழாய் இணைப்புகளோட வாழ்ந்த ஒரு நகர்ப்புற நாகரிகம் கொண்ட சமூகம்ன்றதான் கீழடி ஆய்வு. அந்த கீழடி ஆய்வை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஸோ தமிழர்களுக்கான அடையாளம் இந்த விஷயங்கள், தமிழர்களோட கடவுள் தான் முருக கடவுள் ரைட்டுங்களா. அது வந்து அரசாங்கம் வந்து கொண்டாடுதுன்னா அதுக்கு ஒரு நோட் வேறு, அரசாங்கம் முருகரை ஏற்றுக்குது, அந்த விஷயங்களுக்குள்ளே வராங்கன்ற நோட்டு தான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும் தானே சார்? இப்போ இவங்க செய்கிறத தான் அவங்களும் செய்கிறாங்க. திமுக வந்து முருகன் எடுத்தால் வந்து அதை மதம் சார்ந்து சாயம் பூசப்படல, ஆனால் பிஜேபி எடுத்தால் இதுக்கு ஏன் மத சாயம் பூசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் நீங்கள் மதத்தை வச்சு தானே சார் சொல்கிறீங்க. இப்போது திமுக அரசு வந்து அந்த விழாவில் நடத்துதுன்னா அதில் வந்து முஸ்லீம்கள் பங்கெடுக்கலாம், கிறிஸ்தவர்கள் பங்கெடுக்கலாம். இங்கே வந்து இந்து வெறியர்கள் மட்டும்தானே கூடுறாங்க. கூடிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிக்கந்தர் மலையை, திருக்கழுக்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் மசூதியை இடிங்கன்னு சொல்கிறீங்க கோரிக்கையை.
திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய அந்த மசூதியை இது பண்ண சொல்கிறாங்க. இது பண்ண சொல்கிறீங்க. அது ஏன் சொல்கிறீங்க? இப்போ ஐயப்பன் இருக்கார், ஐயப்பனுக்கு போகும்போது நீங்கள் வந்து வாவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஐயப்பனை தரிசிக்கவே முடியும். ரைட்டா? வாவர் சமாதியில் வந்து வாவர் வந்து மாலை போட்டு போகிறவங்க எல்லாரும் இங்கே போயிட்டு தான் போவாங்க. அங்கே கந்தூரி விழா நடக்கும். ஐயப்பனுடைய படை தளபதி வாவர். அதுதான் வந்து ஐதீகம். அதெல்லாம் இருக்குது. இப்போது எங்கேயாவது கேரளாவில் இருக்கக்கூடிய அரசாங்கமோ இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜகவோ ஐயப்பன் மலையில் இருக்க வாவர் மசூதியை இடின்னு சொல்ல முடியுமா? அதுதான் நீங்கள் சிக்கந்தர் மலைக்கு சொல்கிறீங்க திருப்பரங்குன்றத்தில். அப்போது நீங்கள் முருகனை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. ரைட்டுங்களா? முருகனை வழிபடுறதை யாரும் வந்து குறை சொல்லலை. திருமாவளம் கூட போயிட்டு திருநீர் வச்சுட்டு இந்த மாநாட்டுக்கு எதிராக மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடத்தான். திருநூறு அவர் அழிச்சார். அதையும் ஒரு விவாதம் ஆக்குனீங்க. ஸோ உங்களுக்கு விவாதம் வந்து உங்களுடைய மத விரோதம் தான் விவாதம். இதுதான் சார் இங்கே ஒரு இதாகுது. என்னன்னா இந்து மக்களோட உணர்வுகளை புண்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வருது. இப்போ வந்து எல்லாரும் சமம்ங்கிறவங்க ஏன் திருநூறு வச்சிருந்தா என்ன, அதை ஏன் அழிக்கணும்? அது அவருடைய பர்சனலுங்க. அவர் வச்சிருந்தாரு, அழிச்சாரு. இல்லை இந்த மாதிரி இந்து மக்கள் அவர் வந்து திருநூறை இப்படி எடுத்ததுனால இந்து மக்களுடைய மனம்லாம் புண்ணாகி மனசுலலாம் பாம்பு அடிச்சிடுச்சா? இல்லை, அவர் யதார்த்தமாக அப்படி கையை வச்சு அழிச்சார். ரைட்டுங்களா? திருநூறு வைக்கிறது எதுக்கு அவர் வைக்கிறார்? அவர் சாமி கும்பிடுறவர் இல்லை, இறை மறுப்பாளர். அவர் பெரியாரிஸ்ட். அவர் சாமி கும்பிடவே மாட்டார். அவர் ஏன் திருநூறு வச்சார்னா கொடுக்கிறவனுடைய மனசு புண்படக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சாரு. அவர் இறை மறுப்பாளராக இருக்கிறதுனால அதை அழிச்சாரு. அழிச்சதுனாலேயும் மற்றவங்களோட மனசு புண்படுது. அது எப்படி சார் புண்படும்? நீங்கள் கொடுக்கும்போது மரியாதை கொடுக்குறோம்ல, அது எடுக்காதது என்னுடைய விருப்பம் தானே, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விருப்பம் தானே. அதில் நீங்கள் எப்படி தலையிடுவீங்க? உங்கள் மனசு எப்படி கண்டதுக்கெல்லாம் புண்படுமா? அது என்ன மனசு? கொடுக்குறீங்க சார். இப்போ பெரியாருக்கு கொடுக்குறாங்க. பெரியார் விபூதி வச்சுருக்காரு, பல சந்தர்ப்பங்களில் விபூதி வச்சுருக்காரு. ஆன்மீக கூட்டங்களுக்கு போகும்பொழுது இவங்கெல்லாம் அந்த அடிகளாரெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் விபூதிகளை கொடுப்பாங்க, அதெல்லாம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்துருவார். கலைஞர் வச்சுருக்காரு, எடுத்துருவார். அது மாதிரி வந்து பெரியாரிஸ்டுகளாக இருக்கிறவங்க வந்து உங்கள் மனம் அது கொடுக்கும்போது நீங்கள் ஒரு பக்தியோடு கொடுக்குறீங்க, உங்கள் மனம் புண்படக்கூடாதுன்னு வைப்பாங்க. அதுக்கு மேலே என்னோட பெரியாரியம் எனக்குள்ளே இருக்குல்ல, என்னுடைய கடவுள் மறுப்பு சிந்தனை எனக்குள்ளே இருக்குல்ல, நான் அதை எடுத்துடுறேன். உங்களுக்கே அது மனம், நீங்கள் கொடுக்கும்போது வைக்கலைன்னா தான் உங்களுக்கு மனசு புண்படணும். எடுக்கும்போது ஏன் சார் புண்படுது? ஏன் சார் புண்படணும்? நீங்கள் வந்து ஒரு சர்ச்சில் போயிட்டு விபூதி கொடுப்பீங்களா? அதை அந்த ஃபாதிரியார் வச்சுடுவாரா? சப்போஸ் அவர் உங்கள் மனசு புண்படக்கூடாதுன்னு வச்சா கூட கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் அது எடுப்பார்ல, அப்பயே உங்களுக்கு புண்படாது மனசு. அதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அரசியல் தலைவருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்குங்க. தமிழகத்தை ஆள்றது பெரியார் சித்தாந்தங்க. பெரியார் சித்தாந்தம் தான் தமிழகத்தை ஆளுது. இது பெரியார் மண். இது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் உங்கள் மனசு புண்பட்டாலும் புண்படலைனாலும் இது பெரியார் மண் தான். புரியுதுங்களா? பலருக்கு வந்து பெரியார் வழி வந்தவங்களுக்கு விபூதின்றது ஒரு மத அடையாளம் தான் சொல்லுவாங்க. கலைஞர் பல சந்தர்ப்பத்தில் என்ன ரத்தம் ஒழுகிற மாதிரி குங்குமம் போட்டு வச்சுட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருப்பார் பல இடங்களில். ஒரு எம்பியை வந்து அவன் பேர் ஆதின்னு நினைக்கிறேன், அந்த எம்பியை வந்து கலைஞர் கிண்டல் பண்ணார். என்ன நெத்தியில் ரத்தம் வடியுது குங்குமத்தை, அது அவங்களுடைய நம்பிக்கை. அவங்க அந்த வழியில் வந்தவங்க. அப்படி தாங்க ஒரு இயக்கம் உருவாகி தமிழ்நாட்டை 60 வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்கோம். மத நம்பிக்கை இருக்கிறவன் தமிழ்நாட்டை என்னைக்கு ஆண்டிருக்கான் சொல்லுங்கள்? தாமரை மலர்ந்துச்சா? மலர்வதற்கான வாய்ப்புகள்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்களே. அது போய் முன்னால் இருந்து நீங்கள் போயிட்டே இருங்க. எவ்வளோ நாள் போவீங்க? எவ்வளோ நாள் உங்களுக்கு மலருதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ரைட்டா? திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்களால் ஒன்றும் இது வரைக்கும் பண்ண முடியல. ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களுக்கு லாய்க்கு இல்லைல்ல. ரைட்டா? உங்களால் முடியலல்ல. பெரியாரை எதிர்த்து கேவலமாக பேசுகிற சீமானால் எத்தனை கவுன்சிலர் சீட் ஜெயிக்க முடிஞ்சுது?
முடியலல்ல, சீமானாலே முடியல, அப்புறம் எப்படி பிஜேபியால் முடியும்? பிஜேபி இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் ஒரு திராவிட இயக்கத்துக்கிட்ட சீட்டு வாங்குற நிலைமையில தானே சார் இருக்குது. இப்போ நிறைய அதிமுகவை சேர்ந்தவங்க வந்து திமுகவில் போயிட்டு அங்கே நல்ல ஒரு செல்வாக்கை அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் வந்து இப்போ நம்ம ராயபுரம் டி ஜெயக்குமார் அவங்க வந்து திமுகக்குள்ளே வரப்போகிறதா ஒரு பேச்சு அடிப்பது. அது வந்து அவர் வந்து பிஜேபியால் பாதிக்கப்பட்டவர். அவரோட தொகுதியில் வந்து 30,000-40,000 முஸ்லீம்ஸ் இருக்காங்க. சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அங்கே வந்து மிகப்பெரிய போராட்டம், அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து அவருடைய தொகுதியில் தான் நடந்தது. பிஜேபி அலையன்ஸ்லேருந்து எடப்பாடி வெளியில் வந்தோடனே ஓப்பனாக சொன்னார் அவர், பிஜேபியால் தான் நான் தோற்றேன், இல்லாட்டி நான் இந்த தொகுதியில் தோக்கவே மாட்டேன் அப்படின்றத அவர் ஓப்பனாக சொன்னார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவருக்கு இப்போ பிஜேபி அலையன்ஸ்க்கு இவங்க போயிட்டாங்க. அவர் சென்னையில் எங்கே நின்னாலும் ஜெயிக்கலாமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. சென்னையே வந்து திமுக கோட்டையாக நிற்கக்கூடிய இந்த சமயத்தில் திமுகவுக்கு வந்தால் அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்றத அவர் ட்ரை பண்ணுறாரு. ஓகே ஃபைன். அவர் வந்து தூது விட்டு பார்த்தாரு. திமுகவுக்கு வந்தால் அவருக்கு ஆன்டியாக சேகர் பாபு இருக்கார், அவரெல்லாம் நிற்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அந்த ஏரியாவே சேகர் பாபு ஏரியா தான், அவர் ஏரியா எல்லாமே. அதனால் அவர் திமுகவுக்கு வந்தால் அவர் வந்து திமுகவுக்கு வந்தால் அவரோட மகனுக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினர் தரணும், அவருக்கு மாநில நிர்வாகி பதவி தரணும், அவருக்கு அடுத்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரணும், அதுக்கப்புறம் அவருக்கு மாநில நிர்வாகி பதவி தரணும், மகனுக்கு தரணும். இப்படி கண்டிஷன்லாம் போட்டார். எப்பா நீ வரவே வேணான்னு சொல்லிட்டு திருப்பி அமைச்சிட்டாங்க. இது அவரோட அந்த மிஷன் இனிமே போட்டு அவர் ஏடிஎம்கேக்குள்ளே தான் இருக்க முடியும். சார், அடுத்ததாக இந்த சன் குழுமத்துக்குள்ளே ஒரு சர்ச்சை ஒன்று போகிறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் ஒரு மனக்கசப்பு வந்து அதில் பங்கு பிரச்சனைகள் வரைய போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் என்ன சார் உண்மை தகவல் என்ன சார்? இதில் வந்து உண்மை தகவல் என்னென்னா, அதாவது நீரடித்து நீர் விலகாது. அது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. தனையனுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன விவகாரம். அதை அவர் ஷேர்ஸ் கேட்டுறார். ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, இவர் வந்து எத்தனையோ கம்பெனிகளை ஆரம்பித்தார் தயாநிதி மாறன், அது ஒன்றுமே ஷைன் ஆகலை. ஆனால் கலாநிதி மாறன் ஆரம்பித்த கம்பெனி தான் வந்து சன் டிவி. கலாநிதி மாறன் வந்து தமிழக தொழிலதிபர்கள்லேயே சக்ஸஸ்ஃபுல். இன்றைக்கி நீங்கள் அதானி மேலே இவ்வளோ அலிகேஷன்ஸ் வருது, குற்றச்சாட்டுகள் வருது, ஆனாலும் அதானியை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம ப்ரைஸ் பண்ணுறோன்னா ஒரு தொழிலதிபருடைய விஷயம். ஒரு தொழிலதிபர்ன்றவர் வந்து ஒரு விஷயத்தை அடக்காத்து வளர்த்து எடுத்து அதை ஒரு பெரிய விஷயமாக பரிணமிக்க வைக்கிறதுல தான் அதோட வெற்றின்னு வச்சுக்கோங்களேன். சன் டிவி வந்து எனக்கு சன் டிவியில் ஒரு இன்சிடெண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜி டிவின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து பெரிய நிறுவனம் நார்த்தில், அதோட ஓனர் வந்து சரத் சந்திரான்னு ஒருத்தர். அவங்க வந்து மும்பையில் அவங்க வந்து பங்காலில் வந்து கேபிள் டிவிலையும் அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அப்போ சன் டிவி வந்து பங்காலில் ஒரு சேனலில் 90s சேனலை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜி டிவி வந்து அலோவ் பண்ணவே இல்லை அவங்கள. 6 மாதம் நடத்திட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த சரத்சந்திரா என்ன பண்ணுறாரு, தமிழில் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறார், மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிறார். அவர் வந்து எஸ்சிவி பர்மிஷன்னு எஸ்சிவியோட இது இருந்தால் தான் சுமங்கலி கேபிள் விஷன் இவங்க கையில் தானே இருக்குது, வர முடியும் அப்படின்னு வந்து பார்க்குறாரு. கலாநிதி மாறனை வந்து பார்க்குறாரு. அப்போது வந்து அவர் டிஎம்கேவோட சண்டை போட்டு, கலைஞரோட சண்டை போட்டு மயிலாப்பூரில் தனியாக ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு இருக்க நேமில் மீட் பண்ணுறாரு. அவரை வாசல் வரைக்கும் வந்து வரவேற்கிறார் கலாநிதி மாறன். வரவேற்றுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு உட்காரும்பொழுது அவங்க பையன்கிட்ட சொல்கிறார், பாரு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கார் பாரு அப்படின்னு. அப்போ கலாநிதி மாறன் ஒரு பதில் சொல்கிறார், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நான் உங்களை பார்க்க வந்தேன். நான் வந்து அப்போ சன் டிவி ஆரம்பிக்கவே இல்லை.
நான் வந்து தமிழில் ஒரு மணி நேரம் வந்து ஒரு விஷயத்தை ஒளிபரப்பணும் அப்படின்றதுக்காக உங்களை பார்க்க வந்தேன். நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை. நீங்கள் என்னை பார்த்துருந்தீங்கன்னா நான் சன் டிவி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். நீங்கள் அன்றைக்கி என்னை பார்க்காதனால தான் ஆரம்பிச்சிருக்கேன் சன் டிவியை வந்து நான் ஆரம்பித்தேன் அப்படின்றது தான். அதில் வந்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கலைஞர் நியூஸ் சன் நியூஸை வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியை பூட்டு போட்டு போயிட்டார். அப்போ கூட வந்து அவர் ஒர்க்கர்ஸை காட்டி கொடுக்கல. கலைஞரோட சண்டை போட்டது வந்து கலாநிதி மாறன், ஒர்க்கர்ஸை சேவ் பண்ணார். அது கலாநிதி மாறன் குடும்பமும் ஸ்டாலின் குடும்பமும் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று. கலைஞர் உயிரோடு இருக்கும்பொழுது அவரோட கணக்கு வழக்குகள்லாம் பார்த்தவர் தான் முரசொலி மாறன். அந்தளவுக்கு நம்பிக்கையாக வச்சுருந்தார். இன்றைக்கும் கலாநிதி என்ன சொன்னாலும் முதலமைச்சர் வந்து கேட்பார், டிட்டோவாக அப்படியே கேட்பார். அந்தளவுக்கு முதலமைச்சருக்கு மேலே நம்பிக்கை இருக்கவர் தான். 2 பேரும் மாமா மாப்பிள்ளைன்னு தான் பேசிப்பாங்க. மாமாவுக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து அவர் சொல்வார். மாமாவுக்கு என்ன தேவையோ அதுதான் அவர் சொல்வார். இப்போ இந்த ஷேர் பிரச்சனையை வந்து தயாநிதி மாறன் கிளப்பினோடனே இதில் வந்து முதல்வர் பேசிக்கிட்டு இருக்கார். 2 பேருக்கு இடையில் காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டு இருக்கார். அந்த பிரச்சனையை வந்து பேசி தீர்ப்பார். விஷயம் என்னென்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபினாமினா வந்து சன் டிவி கலாநிதி மாறன். நீங்கள் என்ன தான் மடக்கி போட்டு எப்படி அவர் மேலே விமர்சனம் பண்ணாலும் சரி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபினாமினா, ஏஷியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்னுடைய ஒரு முயற்சியை வந்து சின்சியராக பண்ணுவார். சின்சியராக அதுக்கான ரிசல்ட்டுக்காக ஓடுவார். சின்சியராக அந்த முயற்சிகளை பண்ணுவார். அந்த வெற்றிக்கான விஷயங்களை இப்போ யாராவது ஒரு பெரிய ஆள் வந்து சன் டிவியில் இருக்கான், அவன் உடனடியாக நான் போகிறேன் அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவார். அவர் வந்து முழுக்க தன்னோட திறமைகளை மட்டுமே நம்பி அந்த டிவியை வளர்த்து எடுத்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் எல்லா விதமான ஃபார்மேட்லேயும் சினிமா சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட் டீம் வாங்கினதாக இருக்கட்டும், ஏர்லைன் ஸ்பைஸ் ஜெட் வாங்கினதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஐபிஎல் டீமு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாதிரி, லண்டனில் கவுண்டியில் ஒரு டீம் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கன் லீகில் ஒரு டீம் இருக்குது, ரைட்டுங்களா? அது மாதிரி அவரோட வெஞ்சர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெஞ்சர்ஸு, டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டு. இப்போ நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது சன் டிவி தான். சப்போஸ் சன் டிவி இல்லாத ஒரு சினாரியோவை நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம ஜி டிவி கிட்ட தான் போய் நிற்கணும். எப்படி தமிழ்ன்ற ஒரு தனி இண்டஸ்ட்ரி, தனி மொழி இல்லாமல் மற்ற வடக்கத்திய மொழிகள் எல்லாம் வந்து இந்தியோட டிபெண்ட் ஆகியிருக்காங்களோ, அந்த மாதிரி நம்மளும் இந்தி சேனல்களோட டிபெண்ட்டாக தான் நம்மளும் இருந்திருப்போம். அந்த பிரேக்கப் கொடுத்து தமிழில் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு டெலிவிஷன் ஃபாலோவர்ஸையும் மற்ற ஊடகங்களையும் எல்லாத்தையுமே பண்ணது வந்து கலாநிதி. இப்போ நான் கூட 2001 ஊடகத்தில் வரேன் அப்படின்னும் போது என்னுடைய ஃபஸ்ட் என்ட்ரி வந்து சன் டிவி தான். அது யாராலையுமே மறுக்க முடியாது. இப்போது வரக்கூடிய விஷயம் என்பது வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள், அது அப்பப்போ வரும். அது அவங்க பேசி தீர்த்துப்பாங்க. அந்த அளவில் தான் பார்க்கணுமே தவிர, இதில் கலாநிதி மாறனை டீத்ரோ பண்ணிவிட்டு தயாநிதி மாறனை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிமுக பண்ணுறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த முயற்சிகள் வந்து வெற்றி பெறாது. அதே போல் இப்போ கேஎன் நேரு அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்பட்டிருக்கு சார். கேஎன் நேருடைய 3வது தம்பி பேர் கேஎன் மணிவண்ணன். அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்கன்னா, சிதம்பரம் அன்னதான செட்டியார்கள் ஒரு டீம் வந்து போட்டிருக்காங்க. அதாவது அந்த நிலம் ஒரு 800 ஏக்கர் வரும். அந்த நிலம், அந்த நிலத்தை வந்து கேஎன் மணிவண்ணன் வந்து தவறுதலாக வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது அரசு அதிகாரிகள் எல்லார் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. அது கேஎன் மணிவண்ணன் மேலேயும் போட்டிருக்காங்க. இது வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்த விஷயத்தை வந்து பிஜேபி தான் முதல்ல கிளப்பிச்சு. இந்த மாதிரி நிலத்தை அபகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரிதாஸ் அவர்லாம் வந்து நிறைய வீடியோக்கள்லாம் போட்டாங்க. அது இப்போ வந்து வழக்காகி கோர்ட்டு கேஸ் ஆகி
அது வந்து பரிணமிச்சிருக்கு. அது வந்து ஆளுங்கட்சிக்கே ஒரு பெரிய நெருடலாக அது போய்கிட்டு இருக்கு கேஎன் நேரு விவகாரம் அப்படின்றது தான் விஷயம். ஆனால் அமலாக்கத்துறை இதை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்றது தான் அந்த கேஎன் நேருடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் பயந்துக்கிறதுக்கு. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.